ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம இம்மோரல் கில்ட் எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். இந்த மாசத்தோட பே உங்களுக்கு வந்திருக்கு. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பே செக். இது உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்னு என்னமே சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ள ஒரு மாசம் கடந்துட்டான்னு டாக்ஸிக்கோ ஷாக் ஆயிட்டு இருக்க. என்னமே சார், இது வரைக்கும் நான் ஒரு மான்ஸ்டர் கூட தோக்கடிக்கவே இல்லை. அப்படி இருக்கிற நேரத்துல இதுல ஒண்ணு நான் வாங்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எந்த ஒரு தப்பும் இல்ல, இதை நீ கண்டிப்பா வாங்கியே தீரணும். ஏற்கனவே ஹீக்குக்கு நீ அதிகமான ஹெல்ப் பண்ணிருக்க, அதனாலதான் ஹீக்கு இவ்வளோ ரிலாக்ஸா இருந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலேயே பார்த்தனா அவன் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்க. ஆனா பட் அவளோட பே செக்கும் அவளுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். மெய்டனா உனக்கு உன்னோட பே செக் கிடைக்கலையான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே சர்ச்சில இருந்து எனக்கு தேவையானதை கொடுத்துட்டாங்க. உன்னோட பே செக்ல நீ பாத்தீங்கன்னா ஒயிட் மேஜிக் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருந்துட்டு இருக்குல்ல, அதுல இருந்து தான் எனக்கு தேவையான பணம் எனக்கு கிடைக்கும் சொன்னோன்னே என்னது ஒயிட் மேஜிக் இன்சூரன்ஸா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவ ஃபர்ஸ்ட் கில்டுல ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி அது எதுவுமே தெரியாம ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தோன்னே அவளோட ஸ்டாம்பை பயன்படுத்தி எல்லாத்துலயும் தாறுமாற ஆட்டோகிராஃப் போட்டுருப்பா. ஒயிட் மேஜிக் சொல்றவங்க மத்த பார்ட்டியை சேர்ந்த மெம்பர்ஸுக்கு ஹீலிங் பண்ணதுக்கு மட்டும்தான் உதவுறனால ஒயிட் மேஜிக் இன்சூரன்ஸை பயன்படுத்தி எங்களுக்கு தேவையான மணியை நாங்க சம்பாதிச்சிருவோம். இருந்தாலும் ஒயிட் மேஜிக் சொல்றவங்க இந்த அளவுக்கு அமேசிங்கா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லிட்டு கிட்ட முக்கி பார்த்து சொல்லிட்டு இருக்க. உங்க 3 பேருக்குமே பே செக் கிடைச்சிருக்கு. ஆனா உங்க 3 பேருக்குமே ஒரே அமௌண்ட் கிடைச்சிருக்காது. நீங்க இது வரைக்கும் எத்தனை மான்ஸ்டர் தோக்கடிச்சிருக்கீங்களோ அதுக்கு தேவையான போனஸ் பே அவுட்டும் அதுல இருந்துட்டு இருக்கும் சொன்னோன்னே இருந்தாலும் எனக்கு கிடைச்ச இந்த பணத்தை நான் நல்லபடியா அன்போட நான் செலவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு கிட்ட முக்கி சொல்லிட்டு இருக்க. இப்போ எனக்கு கிடைச்ச இந்த பே செக் எல்லாத்தையுமே பயன்படுத்தி நான் ஃபன்னான விஷயத்துக்கு செலவு பண்ணதுக்கு நான் தயாராயிட்டேன்னு சொல்லிட்டு டாக்ஸிக்கோ தயாராகிறத பார்த்தோன்னே நம்மளுக்கு தேவையான எல்லா வேலையும் ஹீக்குன் தான் நம்மளுக்கு பண்ணியிருக்கான். அதனால நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவனுக்கு சியர் பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு 4 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. ஹீக்குரு என்னன்னா மாச கணக்கா தொடர்ச்சியா வேலை பார்த்திருக்கனால களைப்புல படுத்து அவன் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ திடீர்னு அவனை கொல்ல வர்ற மாதிரி அவனுக்கு ஒண்ணு தோணிட்டு இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு இன்ஸ்டன்ட் மூவ்மெண்ட்ல தாக்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தா அவன் முன்னாடி மெய்டனா என்ன மன்னிச்சிரு, இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவ கதறி கதறி எழுதிட்டு இருப்பா. என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா டாக்ஸிக்கோ அங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு நாளை காலையில இருக்கிற நியூஸ் பேப்பருக்கு இதை கொண்டு போய் கொடுத்து நான் அதிகமான பணத்தை சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டு தயாராகிறத பார்த்தோன்னே நீங்க எல்லாருமே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சென்பாய், நீங்க ரொம்ப அப்செட்டா இருந்தனால உங்களுக்கு சீர் பண்ணதுக்காக தான் நாங்கள் 4 பேருமே இந்த இடத்தை நோக்கி வந்தோம். ஆனா கடைசியில பார்த்தா எங்களோட பிளான் இப்படி ஊத்திக்கிடும் சொல்லிட்டு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ஆமா, நீங்க எல்லாருமே எதுக்காக ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? உங்க டீம்ல ஜாயின் பண்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க ஹை ஸ்கூல் கேர்ள்ஸா தான் இருந்துட்டு இருந்தோம். அதனாலதான் இந்த ட்ரெஸ்ல நாங்க கிளிகிளிப்பா உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் சொன்னோன்னே நீங்க ஏதோ எனக்கு நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ஓகே பண்ணிட்டு போங்க. ஆனா நீங்க என்னோட வீட்டுக்கு டவுன்ல இருந்து வரும்போது இங்க இருக்கிற பக்கத்து நெய்பர்ஸ் எல்லாருமே உங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்து குறுகுறுன்னு பார்த்திருப்பாங்களே. ஆமா, எக்கச்சக்கமான ஏன் இந்த ஊரே எங்களை வெறிக்க பார்த்தாங்கன்னு சொன்னோன்னே என்னோட நெய்பர்ஸ் கிட்ட என்னோட மூஞ்ச நான் எப்படி இனிமேல் காட்டுவேன், எல்லாருமே என்ன கேவலமா பேசுவாங்களேன்னு சொல்லிட்டு ஹீக்குரு பார்த்து கத்திட்டு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்கனவே எனக்கு பிளான் அதிகமா இருந்துட்டு இருக்கு. நீங்க உடனே நீங்க 3 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க, நான் ஒருத்தனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கனால உங்களுக்கு தேவையான வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு உங்களுக்காக சமைக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் சொன்னோன்னே சமையல் பண்றேன்னு சொல்ற பேர்ல என்ன மேடர் பண்ணதுக்காக தானே இந்த இடத்தை நோக்கி வந்திருக்கீங்க. நான் இப்போ ஒருத்தனை பார்க்க போறேன். அவன் எனக்கு சின்ன வயசுல இருந்தே அதிகமா ஹெல்ப் பண்ணிருக்கான். அவன் இப்போ ஒரு அகாடமிக் காடா தான் இருந்துட்டு இருக்கான். மான்ஸ்டர்ஸ் எதுக்காக திடீர்னு இந்த மாதிரி வினோதமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணதுக்காக தான் கிட்டமுக்கி கூட சேர்ந்து நான் அந்த இடத்தை நோக்கி போறேன். இந்த விஷயத்துக்காக தான் நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னா எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல, உங்க கூட நான் சந்தோஷமா வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு கிட்டமுக்கி சொன்னோன்னே ஓகே கைஸ், கிட்டமுக்கி நானும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடுவோம். அதுக்குள்ள நீங்க 3 பேர் உடனே இங்க இருந்து ஒழுங்க வீட்டை பார்க்குது போயிருங்க சொன்னோன்னே நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, எங்களோட கேல் பவரை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத ஒரு சாப்பாடை உங்களுக்காக உருவாக்குறதுக்கு நாங்க தயாராயிட்டோம்னு டாக்ஸிக்கோ சொன்னோன்னே என் உடம்புக்குள்ள இருக்கிற தூங்கிட்டு இருக்க அந்த கேல் பவரை நான் மொத்தமா ரிலீஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு உங்களை உண்டு இல்லாம பண்ணாம விட மாட்டோம்னு சொல்லிட்டு அனபட்டாவும் சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு சீக்கிரத்துல என்ன கொல்லதுக்கு திட்டம் போடுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பான். நாங்க ஏற்கனவே பண்ண மாதிரி எல்லாம் கிடையாது. ஏற்கனவே ஹிடமுக்கி
கிட்ட அதிகமா நாங்க ட்ரைனிங் எடுத்திருக்கோம். ஹிட்டமுக்கி சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் மூலமா ஒரு ஸ்பெஷலான சாப்பாடை தான் உங்களுக்கு நாங்க இப்போ ரெடி பண்ணி தரப்போறோம் சொல்லிட்டு சொன்னோன்னே, ஓகே நீங்க ஏதோ பெருசா பேசிட்டு இருக்கீங்க, நீங்க 3 பேரும் அப்படி என்னதான் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹிட்டமுக்கியும் ஹீக்ருவும் சேர்ந்து அவனோட ஃப்ரெண்ட பாக்கிறதுக்காக அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்ட பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவன் ரேரான ஆன்டிக் புக் கலெக்ஷன் எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்கான், அவன் ரொம்ப வருஷமா இந்த இடத்துல இருந்து பழகிட்டான், அவன் இப்ப எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னே, ஹீக்ரு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ தான் அப்பனா ஹிட்டமுக்கியா, நீ பாக்கிறதுக்கு ரொம்ப அழகான யங் லேடியா இருந்துட்டு இருக்க, என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண நான் மறந்துட்டேன், என் பேரு ஈஸ்மீன் மில், நீங்க என்ன இசுனே சொல்லிட்டு கூப்பிடலாம், நான் பாக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி குட்டி பையன் தோற்றத்துல இருப்பேன், ஆனா எனக்கு 40 வயசு ஆயிட்டு இருக்கா, உனக்கும் இந்த உலகத்துக்கும் கனெக்ஷன் இருக்கிறதா ஹீக்ரு மூலமா நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னோன்னே, நீங்க தானே சொன்னீங்க எனக்கும் இந்த உலகத்துக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு, அப்பனா என்னை விட ரொம்ப தூரமா இருக்கிற மெய்டனா கூட செல்போனே இல்லாம என்னால பேச முடியுமான்னு சொல்லிட்டு அவளே ஒரு கற்பனையை வளர்த்துட்டு இருப்பா. ஏற்கனவே ஹிட்டமுக்கி சொன்ன மாதிரி அவங்க 3 பேரும் சேர்ந்து ஹீக்ருவுக்கு ஒரு ஸ்பெஷலான டெக்னிக்கை பயன்படுத்தி சாப்பாடை உருவாக்குறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. நம்ம சமைக்க போற சாப்பாடை நோமாக்கும் கொடுத்தா நல்லாதான் இருக்கும் சொல்லிட்டு டாக்ஸிக்கு அவளை போன் பண்ணி வர வச்சிட்டு இருக்கு. இப்ப நம்ம அடுத்ததா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறதுக்கான டைம் வந்துட்டு, நெக்ஸ்ட் ஸ்டேஜா இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு, நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்கும் போது என் மூளையே அப்படி கலங்குற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு அனபாட்ட பார்த்து புலம்பிட்டு இருக்க. ஹிட்டமுக்கி சொல்லி கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம கத்துக்கிட்டு அதே மாதிரி நடந்துக்கிட்டோம் சொல்லிட்டு நினைச்சிருந்தா நம்ம 3 பேரோட நாலேஜையும் ஸ்கில்லையும் தூக்கி நம்ம குப்பையில தூக்கி போடணும். அதனால ஹிட்டமுக்கி குக்கிங் எபிலிட்டியை விடவும் நம்ம சிறந்தவங்களா மாறணும்னு ஆசைப்பட்டா நம்மளோட ஸ்கில்ல இப்போ வெளிப்படுத்துறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு டாக்ஸிக்கோ அவங்க 2 பேரையும் குழப்பறத பார்த்தோன்னே, இப்போ என்னோட பெர்சனாலிட்டியை பயன்படுத்தி ஒரு பயங்கரமான ஒரு டிஷ்ஷை நான் பண்ணதுக்கு தயாராயிட்டோம் சொல்லிட்டு ஹனபட்டாவும் மெய்டனாவும் தயாராயிட்டு இருக்க. இப்ப தான் நீங்க கரெக்டான ட்ராக்குக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு அவங்க 3 பேரும் சேர்ந்து சமைக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. ஹிட்டமுக்கி ஹீக்ரு நான் சொல்ல போறதை நீங்க 2 பேரும் நல்லபடியா கேட்டுக்கோங்க. நம்மளை சுத்தி இருக்கிற காத்துல இருந்து தான் மேஜிக் எனர்ஜிய பீப்புளா இருக்கிற நம்ம மானா மூலமா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே மாதிரி தான் மான்ஸ்டரும் பிளான்ட்ல இருந்தோ இல்ல மத்த மான்ஸ்டர் தாக்கி அழிச்சு அவங்க பிரேயா யூஸ் பண்றது மூலமா அவங்களுக்கு தேவையான மானாவை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. சில பேரால அவங்களோட காயத்தை ஒரு நாள் ஃபுல்லாவே குணப்படுத்துறது மூலமா தான் அவங்களோட மானாவை திருப்பியும் ரெக்கவர் பண்ண முடியும். சில பேரால பாதி நாள்லயே அதை சரி பண்ண முடியும். இவங்க 2 பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு அவன் கேட்கறத பார்த்தோன்னே, அதை நான் உங்களுக்கு பிராக்டிகலாவே சொல்றேன். ஹிட்டமுக்கி நீ உட்கார்ந்துட்டு இருக்கீல அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் எந்திக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அவ ஏற்கனவே உட்கார்ந்துட்டு இருந்த குஷன்ல அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு டெய்ல்ஸ்மேன் இருந்துட்டு இருக்கும். சாதாரணமா இதுல யாராச்சும் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அவங்களோட மானாவை மொத்தமா இது ட்ரெயின் பண்ணி அவங்க மூச்சு பேச்சு இல்லாம குடிச்சிக்கத்துல இறந்துருவாங்க. ஆனா நீ அந்த மாதிரி கிடையாது. மத்த நார்மலான பீப்புளுக்கு மேஜிக் எனர்ஜி அப்சர்வேஷன் 1% இருந்துட்டு இருக்கும். ஆனா ஹிட்டமுக்கி அவங்கள விடவும் நீ டிஃபரெண்டான லெவல்ல இருந்துட்டு இருக்க. உனக்கு 100% அப்படியே இருந்துட்டு இருக்கு. ஹிட்டமுக்கிய பொறுத்த வரைக்கும் அவளை சுத்தி இருக்கிற மேஜிக் எனர்ஜி எல்லாத்தையுமே அவளோட பாடி இன்ஸ்டன்டா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கறனால இவங்க இருக்கிற மத்தவங்களை விடவும் அவளால சீக்கிரமா ரெக்கவர் ஆக முடியும். ஈசுசன் ஹிட்டமுக்கிய பத்தி நீங்க சொல்லி கொடுத்த எல்லாமே இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வீட்டை நோக்கி கிளம்பிட்டு இருப்பாங்க. ஹிட்டமுக்கி என் கூட இந்த இடத்துல வந்து நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க, அதுக்கு உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம உடனே வீட்டுக்கு போவோம். அது 3 என்ன கூத்து பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு அங்க போனாதான் தெரியும் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் அங்க நடந்த அலங்கோலத்தை பார்த்து அவங்க 2 பேரும் மொத்தமா அதிர்ச்சி ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க எந்த மாதிரி பயங்கரமான சாப்பாடை உருவாக்குனாங்கன்னு அந்த சாப்பாடை உருவாக்குன பாத்திரத்தை பார்த்தே நான் நல்லபடியா கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீக்ரு பார்த்துட்டு இருக்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே திருப்பியும் மான்ஸ்டர் வேட்டையில ஈடுபடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. அதான் எக்கச்சக்கமா ட்ரைனிங் எடுத்திருக்காங்களே, இந்த வாட்டி மான்ஸ்டர் எல்லாம் பிரிச்சு மேய போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தனா மான்ஸ்டர் மொத்தமா கூட்டமா கூடி அவங்கள பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கும். இதே மாதிரி போச்சுன்னா என்னோட ரிட்டையர்மெண்ட் ஆவதுக்கு பல வருஷம் ஆகும். என்னோட யூத்தை கடைசி வரைக்கும் இதுலயே நான் செலவழிச்சிருவேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுன்னு ஹீக்ரு பார்த்து மொழிச்சிட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோட் முடியுது. சீசன் 1 இதோட கம்ப்ளீட் ஆகுது. சீசன் 2 ஒருவேளை ரிலீஸ் ஆச்சுன்னா அதை நான் என்னோட சேனல்ல அப்டேட் கொடுத்து அபிஷியலா நான் ரிலீஸ் பண்றேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.